Hi students, 8th chapter differential and partial derivatives, exercise 8.1. Okay, in this exercise we are going to see linear approximation and differentials. Okay, see one formula, linear approximation. Let f from a comma b tends to r be a differentiable function and x naught. Okay, f is a differentiable function. X naught, the value x naught belongs to a comma b. We define the linear approximation L of f at x naught by L of x equal to f of x naught plus f dash of x naught into x minus x naught for every x belongs to a comma b. So this is a formula, linear approximation formula. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, L of x equal to f of x naught plus f dash of x naught x minus x naught. Okay, now see the first sum. Let f of x equal to cube root of x. Find the linear approximation at x equal to 27. Use the linear approximate cube root of 27.2. approximate value cube root of 27.2 க்கு linear approximation value கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா எதை யூஸ் பண்ணணும்? லீனியர் அப்ராக்சிமேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இங்கே நமக்கு ஃபங்க்ஷன் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 27 கொடுத்துட்டாங்க. பாரு, கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ். இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் பவர் 1/3ன்னு எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 1/3. நமக்கு ஃபார்முலா என்னது? எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டஸ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் அட் எக்ஸ் நாட். ஓகே, எஃப் டஸ் ஆஃப் எக்ஸ், இப்போ எஃப் டஸ் ஆஃப் எக்ஸ் நாட்னா எஃப் டஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ எஃப் டஸ் ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/3. எஃப் டஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம், பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடும். 1/3 எக்ஸ் பவர் 1/3 மைனஸ் 1. 1/3 மைனஸ் 1 சிம்ப்ளை பண்ணோம்னா சிம்ப்ளை மைனஸ் 2/3. அப்போ 1/3 எல்சிஎம் எடுத்து சிம்ப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் மைனஸ் 2/3. பவரில் மைனஸ் இருக்கிறதுனால டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம். அப்போ 1/3 எக்ஸ் பவர் 2/3. ஓகே, இப்போ எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேணும், எஃப் டஸ் ஆஃப் எக்ஸ் நாட் வேணும். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் நாட் போட்டு எழுதிக்கிறேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் பவர் 1/3. எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்னா எக்ஸ் நாட் பவர் 1/3. ஒன்றுமே பண்ணலை, எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் நாட் போட்டிருக்கேன் அதில். ஓகே, அதேமாதிரி இங்கே எஃப் டஸ் ஆஃப் எக்ஸ் நாட், எஃப் டஸ் ஆஃப் எக்ஸ் நாட்னா எஃப் டஸ் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் நாட் போட போகிறேன், எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் எக்ஸ் நாட் போட போகிறேன். அப்போ எஃப் டஸ் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1/3 எக்ஸ் நாட் ஹோல் பவர் 2/3. இப்போ இதை தூக்கி அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக என்னது? எக்ஸ் நாட் பவர் 1/3 ப்ளஸ் எஃப் டஸ் ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சோம்? 1/3 எக்ஸ் நாட் ஹோல் பவர் 2/3. அடுத்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட், அதை அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 27 கொடுத்துருந்தாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 27, பட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ கியூப் ரூட் ஆஃப் 27.2. ஓகே, இப்போ 27 எக்ஸ் நாட் இருக்க பிளேஸ்லலாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ எல் ஆஃப் 27 ஹோல் பவர் 1/3, 1/3 இன்ட்டு 27 ஹோல் பவர் 2/3 எக்ஸ் மைனஸ் 27. எக்ஸ் மைனஸ் 27. இந்த 27 நான் எப்படி எழுதிக்கலாம்? கியூப் ரூட் ஆஃப் 3 பவர் 3ன்னு எழுதிக்கலாம். 27 3 பவர் 3 பவர் 1/3 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 27 3 பவர் 3 பவர் 2/3. 3 கேன்சல், அப்போ 3 மட்டும் கிடைக்கும். ப்ளஸ் இந்த பிளேஸில் அதே மாதிரி 3 கேன்சல், 3 ஸ்கொயர்டு கிடைக்கும். 3 ஸ்கொயர்டு என்னது? 9. 9 3s are 27 ஆயிரும். இங்கே எக்ஸ் மைனஸ் 27 அப்படி எழுதியிருக்கோம். இப்போ 3 ப்ளஸ், இப்போ இந்த டைம் எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 27/27 எழுதிக்கலாம். ஓகே, now taking LCM, cross multiply 27 into 3 81. 81 plus x minus 27 divided by 27. சிம்ப்ளை பண்ணால் எக்ஸ், இங்கே சப்ராக்ட் பண்ணோம்னா 54. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 54/27. திஸ் ஒன் இஸ் எல் ஆஃப் எக்ஸ். இதுக்கு 27 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடச்சிச்சு. இப்போ எனக்கு எஃப் ஆஃப் 27.2 வேணும். எஃப் ஆஃப் 27.2 வேணும். அப்போ எக்ஸ் இருக்க பிளேஸில் 27.2 போட போகிறோம். அப்போ எல் ஆஃப் 27.2 ஈக்குவல் டு 27.2 ப்ளஸ் 54 டிவைடட் பை 27. ஆட் பண்ணோம்னா 81.2 டிவைடட் பை 27. ஓகே, இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பை 10 மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகி 812 அப்படி கிடைக்கும். இங்கே 10 மல்டிப்ளை பண்ணும்போது 270. ஓகே, டிவைட் பண்ண தெரியும் உங்களுக்கு, எழுதி டிவைட் பண்ணுங்கள். 3.0074 we get a
ஆன்சர். ஓகே, 27.2நாலே 27நாலே கியூப் ரூட் நமக்கு 3ன்னு தெரியும். அந்த 0.2 இருக்கு இல்லையா, அதுக்குரியது 3.0074. ஓகே, செகண்ட் சம், யூஸ் த லீனியர் அப்ராக்சிமேஷன் டு ஃபைண்ட் அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் 123 whole power 2/3, fourth root of 15, cube root of 26. என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? லீனியர் அப்ராக்சிமேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ 123 whole power 2/3. எஃப் ஆஃப் எக்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன்? இங்கே என்ன கொடுத்துருந்தாலும் அதை எக்ஸ்ன்னு தான் எடுத்துக்க போகிறோம். எக்ஸ் பவர் 2/3. ஓகே, எக்ஸ் பவர் 2/3 மெத்தடை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே என்னவே வேல்யூ கொடுத்துருந்தாலும் எக்ஸ் பவர் 2/3 இங்கே பவரில் இருக்கிறத எழுதிட்டு உள்ளே இருக்கட்டாமல் அப்படியே எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். எஃப்டஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலாவில் எனக்கு எஃப்டஸ் ஆஃப் எக்ஸ் நாட் வேணும், அதனால் எஃப்டஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2/3 எக்ஸ் பவர் 2/3 -1 இதான் ஃபார்முலா இல்லையா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இப்போ 2/3 எக்ஸ் பவர் 2/3 -1 எல்சிஎம் எடுத்தோம்னா -1/3. அப்போ எஃப்டஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இதை 3 எக்ஸ் பவர் 1/3 இல்லை. இப்போ 2/3 எழுதிட்டு இதை 1 எக்ஸ் பவர் 1/3ன்னு அர்த்தம் இல்லையா? அடுத்த ஃபார்முலாவில் எனக்கு என்ன வேணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேணும், எஃப்டஸ் ஆஃப் எக்ஸ் நாட் வேணும். அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸ் நாட் போட்டு எழுத போகிறேன் இந்த ரெண்டுலேயும். ஓகே, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் பவர் 2/3. எஃப்டஸ் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 2/3 எக்ஸ் நாட் பவர் 1/3. ஃபார்முலா எழுதிக்கிறோம். L of x equal to f of x naught plus f's of x naught x minus x naught at x naught. இப்போ L of x வச்சுக்கிறேன். இப்போ f of x naught என்ன கண்டுபிடிச்சோம்? x naught power 2/3 plus f's of x naught 2/3 x naught power 1/3 into x minus x naught. ஓகேயா? இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு சம்மில் வேல்யூ 27 கொடுத்துருந்தாங்க. இங்கே எனக்கு அதெல்லாம் கொடுக்கல. இதனால் என்ன பண்ணுறேன்? இந்த 123 இருக்கு இல்லையா, எனக்கு கியூப் ரூட் வேணும். கியூப் ரூட் வர்ற மாதிரி இங்கே கொஞ்சம் ஒரு ஸ்மால் வேல்யூவை சேர்த்துக்கலாம் அல்லது குறைச்சிக்கலாம், ஏதாவது செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ கியூப் ரூட்னா 125 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? எனக்கு 5 கிடைக்கும் கியூப் ரூட். அதனால் இந்த டேர்மை நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ் ஈக்குவல் டு 125க்கு கண்டுபிடிச்சி எக்ஸ் நாட்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேக் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 125. புரியுதா? இப்போ கியூப் ரூட் இருக்கிறதுனால 123 நான் எப்படி எழுதிக்கிறேன்? 125ன்னு கியூப் ரூட் வர்ற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் இருக்க பிளேஸ்லலாம் 125 போட போகிறேன். 125 ஹோல் பவர் 2/3 ப்ளஸ் 2/3 125 ஹோல் பவர் 1/3 எக்ஸ் மைனஸ் 125. ஓகே, இப்போ 125க்கு 5 க்யூப்னு எழுதிக்கலாம். இதனால தான் நம்ம அதை அப்படி எழுதுகிறோம். ஓகே, 5 க்யூப் ஹோல் பவர் 2/3 2/3 5 cube whole power 1/3 x minus 125. இப்போ 3 கேன்சல், இங்கேயும் 3 கேன்சல். இப்போ 5 ஸ்கொயர்ட் 25 ஆயிரும். இங்கே 2/3 5 ஆர் 15 ஆகும், x minus 125. அப்போ 25 மேலே நியூமரேட்டர் 2 into x minus 25/15. எல்சிஎம் எடுத்தோம்னா 25 into 15 375. 375 இங்கே 2 அளவில் மட்டில் பண்ண போகிறேன். 2x minus 250 divided by 15. ஓகே, அப்போ L of x equal to 2x, இங்கே 375 minus 250 சப்ராக்ட் பண்ணும்போது 125 divided by 15. ஓகே, இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு? L of x கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? 123க்கு கண்டுபிடிக்கணும். நான் 125க்கு எடுத்து கண்டுபிடிச்சேன். இப்போ எனக்கு 123க்கு வேணும் இல்லையா? அப்போ எக்ஸ் இருக்க பிளேஸில் 123 போட போகிறேன். அப்போ L of 123 வேணும். அப்போ 2 into 123 plus 125 divided by 50. மல்டிப்ளை 246. மல்டிப்ளை பண்ணால் 246 plus 125/15. ஆட் பண்ணால் 371/15. டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணி பார்த்தோன்னா 24.733. ஓகே, செகண்ட் ஒன் ஃபோர்த் ரூட் ஆஃப் 15. ஃபோர்த் ரூட் ஆஃப் 15னா 15 பவர் 1/4ன்னு எழுதிக்கலாம். 15 பவர் 1/4 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னவே இருந்தாலும் எக்ஸ்ன்னு எடுக்கணும். அப்போ எக்ஸ் பவர் 1/4 எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்க போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 1/4. நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1/4 ஃப்ரண்ட்டில் வரும். எக்ஸ் பவர் 1/4 -1
1/4 minus 1 சிம்பிளிஃபை பண்ணோம்னா எல்சிஎம் எடுத்தால் -3/4. அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம்? 1/4 x பவர் 3/4. பவரில் மைனஸ் இருக்கிறதுனால டினாமினேட்டரில் ப்ளஸ்ஸாக வந்துருச்சு. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு? f of x0 கண்டுபிடிக்கணும், f dash of x0 கண்டுபிடிக்கணும். அப்போ x இருக்க பிளேஸ்லலாம் x0 போடணும். f of x0 x0 பவர் 1/4. f dash of x0 1/4 x0 பவர் 3/4. ஃபஸ்ட்டு ஸ்டெப் f of x, நெக்ஸ்ட் f dash of x, அந்த டேர்மில் எக்ஸ்க்கு பதிலாக x0 சப்ஸ்டியூட் பண்ணி f of x0 f dash of x0. ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் த ஃபார்முலா. L of x equal to f of x0 plus f dash of x0 x minus x0 at x0. Okay, this one is a linear approximation formula. இப்போ என்ன பண்ணுறோம்? f of x0க்கு பதிலாக x0 பவர் 1/4 போடுறோம் ஃபார்முலாவில், ப்ளஸ் f dash of x0க்கு பதிலாக 1/4 x0 பவர் 3/4 x minus x0 அப்படி எழுதியிருக்கோம். ஓகே, இந்த டேர்மில் நமக்கு என்ன வந்துச்சு? 4th root of 15. ஓகே, அப்போ 15ஓட எதை ஆட் பண்ணலாம், எதை கம்மி பண்ணலான்னு பார்க்கலாம். 15ஓட 1 ஆட் பண்ணால் 16. ஓகே, 16 நான் எப்படி எழுதிக்கலாம்? 16 2 into 2 into 2 into 2 4 2 எழுதலாம். 4th ரூட்னா 4 2 4 நம்பர் வரணும். அப்போனா தான் 4th ரூட்டில் ஒரு நம்பர் எடுக்கலாம் இல்லையா? அதனால் இங்கே ஒரு 1 ஆட் பண்ணி 16 எடுத்துக்க போகிறேன். x0 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேயா, இங்கே 4th ரூட் இருக்கிறதுனால இந்த டேர்ம் என்ன எடுத்துக்கிறேன்? 16 மாற்றிட்டு அதை x0ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேயா, அப்போ x0 ஈக்குவல் டு 16. L of x ஈக்குவல் டு x0 இருக்க பிளேஸ்லாம் 16 போடுறோம். 16 பவர் 1/4 ப்ளஸ் 1/4 16 பவர் 3/4 x மைனஸ் 16. x0 இருக்க பிளேஸ்லலாம் என்ன போட்டுட்டேன்? 16 போட்டேன். இப்போ 16 எப்படி எழுதிக்கலாம்? 2 power 4ன்னு எழுதிக்கலாம். கேன்சல் ஆகும், அதுக்காண்டி தான். ஓகே, 4 இங்கே 2 power 4 3/4 x minus 16. இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? 2 ப்ளஸ் 1/4 2 சார் 18 வரும். இங்கே 2 power 3 இருக்குது. 2 power 3 8 ஆகும். இந்த 4 அப்படியே இருக்குது, x minus 16. அப்போ 2 ப்ளஸ் 1/32 இங்கே ஒரு x minus 16/32 ஆகும் இல்லையா? எல்சிஎம் எடுத்தோம்னா 64 ப்ளஸ் x minus 16/32. சப்ராக்ட் பண்ணோம்னா இங்கே 48. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 48 டிவைடட் பை 32. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? L of x கண்டுபிடிச்சிருக்கோம். எனக்கு F15 வேணும். நம்ம எடுத்தது 16, எனக்கு F15 வேணும். அப்போ L of 15 ஈக்குவல் டு, அப்போ எக்ஸ் இருக்க பிளேஸில் 15 போட போகிறோம். 15 ப்ளஸ் 48 டிவைடட் பை 32. சிம்பிளி பண்ணால் 63/32. டிவைட் பண்ணி பாருங்கள், தெரியலனா 1.96875 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு cube root of 26. next term cube root of 26. இது எப்படி இருக்கலாம்? 26 power 1/3. அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கணும்? f of x equal to x power 1/3ன்னு எழுதிக்கணும் இல்லையா? f dash of x 1/3 x power 1/3 minus 1. சிம்பிளிஃபை பண்ணால் minus 2/3. 1/3 x power minus 2/3. அப்போ 1/3 x power நெகட்டிவ் கீழே வரும்போது ப்ளஸ் ஆயிரும், x power 2/3. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? f of x, f dash of x, f of x0, f dash of x0. f of x0 x0 power 1/3. f dash of x0 1/3 x0 power 2/3. Next write the formula. L of x equal to f of x0 plus f dash of x0 x minus x0 at x0. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? f of x0 இருக்கிறதுல x0 power 1/3 plus f dash of x0 இருக்கிறதுல 1/3 x0 power 2/3 x minus x0. ஓகே, இங்கே எனக்கு என்ன சம்மு? 26 கியூப் ரூட். கியூப் ரூட்னா 27 மாற்றினா 3/3ன்னு எழுதலாம் இல்லையா? அதனால் என்ன எடுத்துக்கிறேன்? x0க்கு பதிலாக 27 எடுத்துக்கிறேன். அப்போ L of x equal to 27 power 1/3. 1/3 27 power 2/3 x minus 27. x0 இருக்க பிளேஸில் எல்லாம் 27 போட்டிருக்கேன். இப்போ 27 எப்படி இருக்கலாம்? 3/3 power 1/3 plus 1/3 3/3 power 2/3 x minus 27. 3 cancel, இங்கேயும் 3 cancel, balance 3. 1/3 இந்த 3 ஸ்கொயர்டு இருக்குது 9 x minus 27. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 3 plus x minus 27/27 எழுதிக்கலாம். ஓகே, அப்போ 3 plus x minus 27/27. சிம்பிளி பண்ணோம்னா எல்சிஎம் எடுத்தோம்னா 81 ஆகும். 81 plus x minus 27.
subtract this value 54. அப்போ x minus x plus 54 by 27. எனக்கு என்ன வேணும் 26க்கு வேணும் approximate value. அப்போ f of 26 equal to L of 26 plus 54 by 27, that is 80 by 27. Divide பண்ணோம்னா 2.96296. Get a answer. Okay. Third one, find a linear approximation for the following functions at the indicated points. Linear approximation கண்டுபிடிக்கணும். f of x equal to x cube minus 5x plus 12 at x not equal to 2. அவங்க x not value கொடுத்துட்டாங்க. Second one, g of x equal to root of x squared plus 9, x not equal to minus 4. Next, h of x equal to x by x plus 1, x not equal to 1. Okay. Now, see the first one, f of x equal to x cube minus 5x plus 12, x not equal to 2 given. Next, என்ன கண்டுபிடிக்கணும்? f dash of x கண்டுபிடிக்கணும். f dash of x னா differentiate பண்ணும்போது x cube differentiate பண்ணும்போது 3x squared minus 5 0 ஆயிரும் இல்லையா? Formula, write the formula. L of x equal to f of x naught plus f dash of x naught x minus x naught at x naught. இப்போ என்ன பண்ணணும் அடுத்து? f of x f of x naught மாற்றணும், f dash of x f dash of x naught மாற்றணும். அப்போ f of x naught னா x இருக்கிறதுல x naught போடணும். அப்போ x naught cube minus 5x naught plus 12. இங்கே f dash of x naught equal to 3x naught squared minus 5. ஓகே, இப்போ இதில் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். L of x equal to f of x நாட்டுக்கு பதிலாக இதை எழுதியிருக்கு ப்ளஸ் f dash of x நாட்டுக்கு பதிலாக இந்த டேர்ம் எழுதியிருக்கோம் இன்ட்டு x மைனஸ் எக்ஸ் நாட். ஓகே, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் x நாட் ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க. அப்போ x நாட் இருக்க பிளேஸில் 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். L of x ஈக்குவல் டு 2 கியூப் மைனஸ் 5 இன்ட்டு 2 ப்ளஸ் 12 ப்ளஸ் 3 இன்ட்டு 2 ஸ்கொயர் மைனஸ் 5 x மைனஸ் 2. சிம்பிளிஃபை 8 minus 10 plus 12. இங்கே 4 3s are 12 minus 5 x minus 2. That is, இங்கே simplify பண்ணும்போது 20 minus 10 10. இங்கே 7 into x minus 2, that is 10 plus 7x minus 14. Okay, அப்போ L of x equal to 7x minus 4. Okay, எனக்கு linear approximation தான் கண்டுபிடிக்கணும். அப்போ L of x equal to 7x minus 4. Second one, g of x equal to root of x squared plus 9, x not equal to minus 4 given. அப்போ g dash of x கண்டுபிடிக்கணும். root x differentiate பண்ணால் 1 by 2 root x நமக்கு தெரியும். அப்போ 1 by 2 root of x squared plus 9, இதை differentiate பண்ணி இங்கே எழுதணும் into 2x. 2 cancel. Balance x by root of x squared plus 9. ஓகேயா? இங்கே g of x ன்னு கொடுத்துருக்கிறதுனால ஃபார்முலாவை g போட்டு எழுதிக்கிறேன். L of x equal to g of x naught plus g dash of x naught x minus x naught at x naught. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? g of x naught கண்டுபிடிக்கணும், g dash of x naught கண்டுபிடிக்கணும். g of x naught root of x naught square plus 9. g dash of x naught x naught by root of x naught square plus 9. ஓகே, இப்போ L of x equal to ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். g of x naught na root of x naught squared plus 9, g dash of x naught na x naught by root of x naught squared plus 9 into x minus x naught. Given x naught equal to minus 4 given. அப்போ x naught இருக்கிறதுலாம் minus 4 substitute பண்ண போகிறோம். இப்போ L of x equal to minus 4 whole squared ஆயிரும் 16 ஆயிரும். அப்போ root of 16 plus 9. இங்கே minus 4 divided by இங்கேயும் minus 4 whole square பண்ணும்போது 16 plus 9 ஆயிரும். x minus 4 substitute பண்ணும்போது ஆல்ரெடி இங்கே ஒரு minus plus 4 ஆயிரும். ஓகே, 16 plus 9 25. அப்போ root 25 minus the minus 4 divided by root 25 x plus 4. ஓகே, root 25 value 5. இப்போ 5 minus 4 by 5 x plus 4. LCM எடுத்தோம்னா 25, இந்த minus 4 ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணனா minus 4x minus 16. ஓகே, அப்போ subtract 25 minus 16 9. 9 minus 4x divided by 5. So this is a approximation value. Okay, third one, h of x equal to x by x plus 1, x not equal to 1 given. அப்போ h dash of x u by v method. u by v method நமக்கு என்ன ஃபார்முலா? v u dash minus u v dash divided by v square. இதுதான் ஃபார்முலா.
v u dash minus u v dash divided by v square. அப்போ vக்கு பதிலாக x plus 1 u dashனா xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 minus u x plus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 divided by vனா x plus 1 whole square. ஓகே, x plus 1 minus x divided by x plus 1 whole square plus 6 minus 6 cancel. அப்போ 1 by x plus 1 whole square h dash of x. இப்போ L of x இங்கே h கொடுத்துருக்கிறதுனால h வச்சு ஃபார்முலா எழுதிக்கிறோம். h of x naught plus h dash of x naught x minus x naught. ஓகே, அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? h of x naught கண்டுபிடிக்கணும். அப்போ x naught by x naught plus 1. h dash of x naught கண்டுபிடிக்கணும். 1 by x naught plus 1 whole square. சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஃபார்முலாவில். h of x naughtனா x naught by x naught plus 1 plus h dash of x னா 1 by x naught plus 1 whole square into x minus x naught. இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? x naught equal to 1 given. x naught equal to 1 given. Then x naught இருக்கிறதுல 1 போட போகிறேன். அப்போ 1 by 1 plus 1 plus 1 by 1 plus 1 whole square இங்கே x minus 1. ஓகே, so 1 by 2 here 1 by 2 square x minus 1. இங்கே என்ன ஆயிரும்? 4 ஆயிரும். டினாமினேட்டர் 4 ஆயிரும். இப்போ இங்கேயும் டினாமினேட்டர் 4 கொண்டு வரதுக்காண்டி மேலே இங்கேயும் 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, எல்சிஎம் எடுத்திருக்கோம். இப்போ டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கிறதுனால மேலே இருக்கட்டாமல் அப்படியே எழுதிக்கலாம். 1 into 2 2 plus x minus 1 by 4. அப்போ x 2 minus 1 1. அப்போ x plus 1 by 4. We get a answer. Okay. Fourth sum. The radius of a circular plate is measured as 12.65 centimeter instead of the actual length 12.5. Find the following in calculating the area of the circular plate. Absolute error, relative error, percentage error. என்ன கொடுத்துருக்காங்க? radius of the circular plate 12.65. ஓகே, instead of the actual length 12.5. 12.5 இருக்குது. இப்போ எவ்வளோ மெஷர் ஆகிருக்கு? 12.65 மெஷர் ஆகிருக்கு. எனக்கு என்ன வேணும்? calculate the area of the circular plate. absolute error வேணும், relative error வேணும், percentage error வேணும். First we are going to see some formulas. Okay, now absolute error equal to actual value minus approximate value. Absolute error formula actual value minus approximate value. Okay, next relative error. Relative error means actual value minus approximate value divided by actual value. Relative error na actual value minus approximate value divided by actual value. Percentage error, relative error into 100 போட்டோம்னா percentage error. It's important condition, actual value is not 0 இருக்கணும். Okay, now see that one, radius equal to 12.65. actual length எவ்வளோ given? 12.5. அது r0 எடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு linear approximation formula L of x equal to f of x naught plus f dash of x naught x minus x naught. Okay, area of the circular plate A of r, that is area equal to pi r square. in r எழுதுகிறோம் pi r square. உங்களுக்கு தெரியும் ஏரியா. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். a dash of r டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பையை வச்சுக்கிறேன். r of டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r. அப்போ 2 pi r. அப்போ a dash equal to 2 pi r. ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாவை நான் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிக்க போகிறேன்? எஃப்ஐ வந்து ஏரியாவை சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன், எக்ஸை வந்து ஆராக மாற்றிக்க போகிறேன். அப்போ a of r equal to a of r0 plus a dash of r0 r minus r0. இங்கே எக்ஸின் இல்லை, நமக்கு ஆர்ன்னு இருக்குது, அதனால் ஃபார்முலாவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த a of r0 எல்ஹெச்எஸில் கொண்டு போயிடுறோம். அப்போ மைனஸ், அப்போ a of r minus a of r0 ஈக்குவல் டு a dash of r0 r minus r0. இப்போ ஆருக்கு பதிலாக என்ன எடுத்தோம்? 12.65. அப்போ a of 12.65 r0க்கு பதிலாக a of 12.5 ஈக்குவல் டு a dash of r0க்கு பதிலாக 12.5 r minus r0, that is 12.65 minus 12.5. ஓகே, இப்போ இந்த டேர்ம் என்ன கிடைக்குது? அப்ராக்சிமேட் வேல்யூ கிடைக்க போகுது. ஓகே, இப்போ இங்கே வந்து வேல்யூ a dash of 12.5னா a dash என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2 pi r கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ r இருக்க பிளேஸில் 12.45 சப்ஸ்டியூட் பண்ணி எழுத போகிறேன். அப்போ 2 pi into 12.5 போட்டோம்னா இந்த டேர்முக்கு
ஓகே. இங்கே இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே. தட் இஸ் 2π இன்ட்டு 12.5 இன்ட்டு 0.15. சப்ராக்ட் பண்ணால் 0.15. சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 2 இன்ட்டு 12.5 இன்ட்டு 0.15 மல்டிப்ளை பண்ணால் 3.75 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஏரியானால சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது அப்ராக்சிமேட் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறேன்? ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு டைரெக்டாக A ஆஃப் 12.65 மைனஸ் A ஆஃப் 12.5 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். πr ஸ்கொயர்டு ஃபார்முலாவில். ஓகே. லீனியர் அப்ராக்சிமேஷன் வச்சு ஃபார்முலா கண்டுபிடிச்சதுனால இது அப்ராக்சிமேட் வேல்யூ. இப்போ ஆக்சுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு πr ஸ்கொயர் ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். πr ஸ்கொயர்னா 12.65 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் π 12.5 ஹோல் ஸ்கொயர். ஓகே. π இன்ட்டு 12.65 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 12.5 ஹோல் ஸ்கொயர். 12.65 இன்ட்டு 12.65 சிம்பிளை பண்ணிங்கன்னா 160.0225. இதை 12.5 இன்ட்டு 12.5 156.25. சப்ராக்ட் பண்ணும்போது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 3.7725 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து ஆக்சுவல் வேல்யூ. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா வச்சு. ஆக்சுவல் வேல்யூ டைரக்ட் ஃபார்முலா வச்சு போட்டிருக்கோம். ஓகே. வேல்யூ கிடச்சிருக்கு. எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கணும். அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகே. ஆக்சுவல் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 3.7725 பை. அப்ராக்சிமேட் வேல்யூ 3.75 பை. ஓகே. அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 0.0225 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்கணும். ரிலேட்டிவ் எரர் ஃபார்முலா ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ டிவைடட் பை ஆக்சுவல் வேல்யூ. இப்போ தான் ஃபார்முலா பார்த்தோம். ஆக்சுவல் வேல்யூ 3.7725 பை மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ 3.75 பை டிவைடட் பை ஆக்சுவல் வேல்யூ 3.7725 பை. ஓகே. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு 0.0225 பை. கீழே டினாமினேட்டில் 3.7725 பை. பை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே. இது ரெண்டையும் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. பாயிண்ட் ஆஃப்டர் ஹியர் ஆல்சோ 4 நம்பர், ஹியர் ஆல்சோ 4 நம்பர். பாயிண்ட் தேவையில்லை. அப்போ 225 டிவைடட் பை 37725 இருக்கும். அதை டிவைட் பண்ணிங்கன்னா 0.00596 டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. 0.00596. இப்போ இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்? இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த நம்பர் 5க்கு மேலே இருக்கிறதுனால 6ஆக மாற்றிக்கலாம். அப்போ 0.006ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் எரருக்கு ஃபார்முலா ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100. ஓகே. ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100 தட் இஸ் 0.006 இன்ட்டு 100 தட் இஸ் 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 0.6%. 0.6%. ஓகே. நெக்ஸ்ட்டு 5th sum. A sphere is made of ice. A sphere is made of ice having radius 10 centimeter. Its radius decreases from 10 centimeter to 9.8 centimeter. Find the approximations for the following: change in the volume and change in the surface area. First sphere ice வந்து sphere shapeல இருக்குது. எவ்வளோ இருக்குது? ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். அது டிக்ரீஸ் ஆகுது, மெல்ட் ஆகி 9.8 சென்டிமீட்டர் ஆகுது. எனக்கு அப்ராக்சிமேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சேஞ்ச் இன் வால்யூம்லையும் சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியாலையும் கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ இங்கே ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரை 10ன்னு எடுத்துக்கிறேன், R0 எடுத்துக்கிறேன். டிக்ரீஸ்டு ரேடியஸை 9.8 Rன்னு எடுத்துக்கிறேன். ஓகே. கிவன் ரேடியஸை R0 10 இருக்குது, அது டிக்ரீஸ் ஆகிறதுனால அதை 9.8 Rன்னு எடுத்துக்கிறேன். இப்போ L of x ஃபார்முலா f of x0 ப்ளஸ் f dash of x0 equal to x minus x0. இப்போ வால்யூம், சேஞ்ச் இன் வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா 4/3 πr கியூப். நமக்கு ஏற்கனவே தெரியும் 4/3 πr கியூப். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். v dash of r equal to 4/3 π அப்படி வச்சுக்கிறோம். ஆர் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 3r². 3 கேன்சல் பண்ணால் 4πr². 4πr². இப்போ ஃபார்முலாவை எப்படி மாற்ற எழுத போகிறேன்? ஃபார்முலாவை எஃப்ஐ வியாக எழுத போகிறேன், எக்ஸை ஆராக எழுத போகிறேன், x0 r0 எழுத போகிறேன். அப்போ v of r equal to v of r0 ப்ளஸ் v dash of r0 r minus r0.
ஓகே, எனக்கு வால்யூம் வேண்டதுனால ஃபார்முலா சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன், அப்ராக்சிமேட் ஃபார்முலாவை. இப்போ வி ஆஃப் ஆர் அப்படி வச்சுக்கிறேன். வி ஆஃப் ஆர் இங்கே வி ஆஃப் ஆர் நாட் go to that side மைனஸ் வி டஸ் ஆஃப் ஆர் நாட் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் நாட். அப்போ வி ஆஃப் ஆருக்கு பதிலாக என்ன எடுத்தோம் 9.8 மைனஸ் ஆர் நாட்டுக்கு பதிலாக 10ன்னு எடுத்தோம், வி ஆஃப் 10. அப்போ வி டஸ் ஆஃப் 10 9.8 மைனஸ் 10. ஓகே, அப்போ 4π என்ன கண்டுபிடிச்சோம், 4π ஆர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சோம். ஆருக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 4π 10 ஸ்கொயர் இதை சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 0.2 பிக்கர் நம்பர், தென் மைனஸ் 0.2. ஓகே, இப்போ 10 ஸ்கொயர் 100. இப்போ 4 இன்ட்டு 100 இன்ட்டு 0.2 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், மைனஸ் 80π சென்டிமீட்டர் க்யூப். அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் டிக்ரீஸ் ஆஃப் 80π சென்டிமீட்டர் க்யூப். இப்போ வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது, அப்போ மைனஸ் எடுத்துகிட்டு டிக்ரீஸ் சென்டென்ஸ் சேர்த்தா போதும். ஓகே, எடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். சர்ஃபேஸ் ஏரியா எஸ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 4π ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ எஸ் டஸ் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கணும். 4πயை வச்சுக்கிறேன் இன்ட்டு 2r, தட் இஸ் 8π ஆர். ஓகே, இப்போ ஃபார்முலாவை எப்படி மாற்றிக்கிறேன், எஸ் ஆஃப் ஆர்னு மாற்றிக்கிறேன். எஸ் ஆஃப் ஆர் நாட் ப்ளஸ் எஸ் டஸ் ஆஃப் ஆர் நாட் ஆர் மைனஸ் ஆர் நாட். ஓகே, ஆருக்கு பதிலாக என்ன எடுத்தோம் 9.8. இங்கே எஸ் ஆஃப் ஆர் நாட்டை 10 எஸ் 10 எஸ் டஸ் ஆஃப் 10 9.8 மைனஸ் 10. ஓகே, அப்போ எஸ் ஆஃப் 9.8 go to that side minus s of 10 s dash of 10 இங்கே 9.8 minus 10. இப்போ இங்கே இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், இங்கே 8π ஆரில். அப்போ 8π into 10 minus 0.2. ஓகே, இப்போ 8 into 10 into 0.2 சிம்ப்ளை பண்ணோம்னா மைனஸ் 16π சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் decrease of 16π centimeter square. Okay, sixth sum, the time t taken for a complete oscillation of a single pendulum with length L is given the equation t equal to 2π root L by g, where g is a constant. Find the approximate percentage error. Okay, the calculated value of t corresponding to an error of 2% in the value of L. ஓகே, எனக்கு என்ன வேணும், டைம் t given ஒரு சிங்கிள் பெண்டுலம் கம்ப்ளீட் ஆசிலேஷன் ஆகிறதுக்கு டைம் t வித் லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் எரர் வேணும். இந்த கால்குலேட்டட் வேல்யூ டீயில் கண்டுபிடிக்கணும். எரர் ஆஃப் 2% இந்த எல். ஓகே, அப்போ டிஎல் ஈக்குவல் டு 2% அப்படின்னு அர்த்தம். எரர் ஆஃப் 2% இந்த வேல்யூ ஆஃப் எல்னா டிஎல் ஈக்குவல் டு 2% அர்த்தம். ஓகே, லிசன், given t equal to 2π root L by g. இதை சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் எடுக்கிறோம். அப்போ ஈஸியாக முடியும் எனக்கு, அதனால் அதை எடுத்துக்கிறேன். log t equal to log 2π root L by g. இப்போ இந்த டேர்ம் என்ன எடுத்துக்கலாம், ரூட்டை வந்து பவர் 1/2 எழுதிக்கலாம். ஓகே, இது இந்த ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அப்போ log m இன்ட்டு என்னன்ற ஃபார்முலா இருக்குது. அப்போ log m ப்ளஸ் log n லாக்கில் ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா. அப்போ log 2π ப்ளஸ் log L by g ஹோல் பவர் 1/2. அப்போ log t equal to log 2π ப்ளஸ் இதை எப்படி எழுதிக்கலாம், பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கலாம், டிவைடை மைனஸில் எழுதிக்கலாம், log L மைனஸ் log g. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு L. அப்போ இது கான்ஸ்டன்ட், இது 0 ஆயிரும், இது கான்ஸ்டன்ட், இதுவும் 0 ஆயிரும். இப்போ log t டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நான் அது வித் ரெஸ்பெக்ட் டு L பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், 1/t dt by dl கிடைக்கும். அடுத்து log L 1/2 log L டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/2 log L 1/L. ஓகே, இப்போ இந்த கீழே இருக்க dl கிராஸ் பண்ண போகிறேன். இப்போ dt by t ஈக்குவல் டு 1/2 dl by L. இந்த டேர்ம் கிராஸ் மல்டிப்ளை ஆயிடுச்சு. ஓகே, கிவன் எனக்கு கொடுத்துருந்தாங்க dl ஈக்குவல் டு 2% ஆஃப் எல்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ 2/100 எல்லுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ dt by t ஈக்குவல் டு 1/2 dlக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், 2/100 எல் கேன்சல் பண்ணால் 2ஐயும் கேன்சல் பண்ணிடுறேன், 1/100 dt by t ஈக்குவல் டு 1/100.
டிடி பை டீனா அதை டெல்டா டீன்னு எழுதிக்கலாம். சார் டெல்டானா டிடின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ரிலேட்டிவ் எரர் ஈக்குவல் டு 1/100 கிடச்சிருக்கு. எனக்கு பர்சன்டேஜ் எரர் வேணும். பர்சன்டேஜ் எரர்னால் என்ன செய்யணும்? டிடி பை டி இன்ட்டு 100 போடணும். அப்போ டிடி பை டி என்ன கண்டுபிடிச்சோம்? 1/100 இன்ட்டு 100. தட் இஸ் பர்சன்டேஜ் எரர் ஈக்குவல் டு 1%. 1%. நெக்ஸ்ட்டு 7th sum. Show that the percentage error in the nth root of a number. Nth root of the number is approximately 1/n times the percentage error in the number. Percentage error in the nth root of a number, ஒரு நம்பரு அதோட nth rootோட percentage is approximately 1/n times the percentage error in the number. ஓகே, இப்போ நான் இந்த நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். let the number be x. ஓகே, அப்போ nth ரூட்னா x பவர் 1/n, அதை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு ஒரு நம்பர் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கு nth ரூட் வேணும், x பவர் 1/n, அதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ y ஈக்குவல் டு x பவர் 1/n, log on both sides. அப்போ log y ஈக்குவல் டு log x பவர் 1/n. இப்போ log y ஈக்குவல் டு பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுறோம், 1/n log x. இப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ லாக் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/y dy/dx ஆகும். 1/n அப்படி வச்சுக்கிட்டு லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/x. ஓகே, அப்போ dy/y அப்படி வச்சுக்கிறேன். இந்த dx கிராஸ் மல்டிப்ளை ஆக போது 1/n dx/x. ஓகே, எனக்கு பர்சன்டேஜ் எரர் வேணும். அப்போ மல்டிப்ளை பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ dy/y இன்ட்டு 100 ஈக்குவல் டு 1/n dx/x இன்ட்டு 100. இது என்னது? பர்சன்டேஜ் எரர் ஆஃப் ஒய். ஓகே, ஈக்குவல் டு 1/n பர்சன்டேஜ் எரர் ஆஃப் எக்ஸ். பர்சன்டேஜ் எரர் ஆஃப் எக்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? பர்சன்டேஜ் எரர் இந்த ஒய்னா என்ன அர்த்தம்? nth ரூட். ஒய்னா என்ன அர்த்தம்? nth ரூட்னு அர்த்தம். இப்போ பர்சன்டேஜ் எரர் இந்த nth ரூட் ஆஃப் அ நம்பர் இஸ் approximately 1/n times percentage error in the number. இதுதான் நம்பர்னு எடுத்தோம். ஓகேயா, we get a answer. ஓகேயா, கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஈஸி. the 8th chapter is very easy. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க, ஈஸியாக புரியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.